ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் உங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு இது 8வது ராசி. இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நீசம் அடையக்கூடிய வீடு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா சப்பா பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையாக அணுகுவாங்க. இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரையும் இந்த பொய் சொல்றது அல்ல புரளி பேசுறது இது எதுவுமே கிடையவே கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அப்படியே மனசுல வந்து பட்டுன்னு சொல்லக்கூடிய ராசி. அதனாலதான் தேல் மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. இவங்க கிட்ட இவங்க தாழ்ந்து பேசணும், உயர்த்தி பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் இந்த ராசியில இல்லை. வெளிப்படையா இருப்பாங்க. எப்பொழுதுமே அவுட் ஸ்போக்கன். காலபுருஷனுக்கு 8வது வீடு இருக்கிறனால நிறைய விஷயத்த மனசுல போட்டு பதிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளை வந்து ஒரு விஷயத்துல வந்து பழி வாங்கிட்டாங்கன்னா அந்த விருச்சகம் வந்து மறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப உயர்வானவங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம மோசடி மட்டும் பண்ணிட்டோமோ, இல்ல தவறான வார்த்தையை உபயோகப்படுத்திட்டோம், இல்ல அவங்கள ஏமாத்துறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா விருச்சகத்தை மாதிரி பழி வாங்கக்கூடிய நபர்கள் வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் அடி வாங்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கியிருக்கு. ஏன்னா ராசியாதிபதி வந்து நல்லா பலமா இருந்தாலும் குரு ராகு கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்கு. குழந்தை ஒரு பக்கம் அடி வாங்குது, அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் அடி வாங்குது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு பக்கம் அடி வாங்குது. நிறைய பிரச்சனைகளை விருச்சம் தாண்டி வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. முழுக்க முழுக்க மன சுமைகள், மன அழுத்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக அந்த ராசியை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப எப்படி 7.5 சனி தாக்கம் இருந்ததோ அதே அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கும். ஏற்கனவே சந்திரன் நீசம், அதாவது விருச்சகத்தை பொறுத்தவரையும் சந்திரன் நீசம். அங்கேயே வந்து உடல் தெம்பா இருந்தாலுமே மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மனசுல வந்து அந்த அளவுக்கு தெம்பே இல்லை. இப்படின்னு பேசுவாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. உள்ளே போனோடனே மனசு அப்படியே கலங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கலங்கும். அந்த அளவுக்கு தான் அந்த ராசி. இன்னைக்கு சனீஸ்வர பகவான் அதுவும் என்ன ஆயிருக்காரு, வக்ரம் பெற்று தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனி பகவானை வேற யாருமே பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சூரிய பகவான் கோச்சாரத்தில் சூரியனை பார்த்து சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை பார்த்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பார்க்குற. அப்போ மன அழுத்தம் 7.5 சனிக்கு இணையான, அதாவது கும்ப ராசிக்கு இணையான மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது எல்லாமே அந்தந்த டைமுக்கு எனக்கு வாழ்க்கையில நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு குரோத்துங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷமா, ஒரு 7-8 வருஷமா அந்த அளவுக்கு பெருசாவே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. கிரக சேர்க்கைகள் எல்லாமே இன்னைக்கு பாருங்க, பூர்வீக ஸ்தானத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. உங்களோட காப்பாற்ற வேண்டிய குரு பகவான் இன்னைக்கு ராசிநாதனோட இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு. சுக்கிர பகவான் பாருங்க நீசம் அடைஞ்சு கேதுவோட இருக்க. வருட கிரகங்கள் எல்லாமே பாருங்க லாபத்தை கொடுக்க வேண்டிய லாபஸ்தானத்துல இன்னைக்கு கேது பகவான் இருக்காரு. அப்ப தொழில் நல்லா இருக்குது ஆனா லாபம் வரல அப்படின்னு வருத்தப்பட்டா அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு கோச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் கோச்சார பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனசுமைகள், கவலைகள், கஷ்டங்கள் தான் விருச்சகத்துக்கு ஓடிட்டு இருக்கு. யாரு நம்பிக்கை துரோகம் அதாவது பண்ணினாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு விருச்சகத்தை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ராசியாதிபதியா 6ஆம் அதிபதியா இருக்கனால பயப்படுறாங்க. இருந்தாலுமே வெளியே விருச்சகத்தை பத்தி போய் தப்பா பேசுறது, உங்களை பத்தி தப்பா சொல்றது, அதனால நீங்க மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். தொழில் பக்கம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது, வருமானம் இல்லை, அல்லது பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியல, தொடர்ந்து அடி மேல அடி விழுகுது. இந்த பக்கம் சரியானா இந்த பக்கம் குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பம் சரியானா வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் அடி விழுகுது. எந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா விருச்சகத்தை பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, திறம்பட வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க,
பரவாயில்ல நம்ம தொழில் பண்ணலாம்னு தவறான நபர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தொழிலுக்கு உள்ளே வந்து அங்கேயும் ஜெயிக்க முடியாமல், திரும்பி பழைய வேலைக்கும் போக முடியாமல், குடும்பத்தை காக்கவும் முடியாமல் நிறையா விஷயங்கள் தடுமாறிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகம் கண்டிப்பாக தடுமாறிட்டு இருக்கு. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு 7ஆம் அதிபதி அவர் பங்குக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு. இது எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 7, 11 சம்மந்தப்படுறதுனால, எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அல்லது ஒரு பையன பிடிச்சிருக்கு. அவங்க எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசி திருமணத்திற்காக வெயிட் பண்றோம். காதலிச்சு நாங்க திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இந்த நேரம் 11ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மூற்றோர்கள், பெரியோர்களோட சம்மதத்தோட மன மகிழ்ச்சி. 11ஆம் இடம் சம்மந்தப்படும்போதே எப்பவுமே மன மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு உங்களோட 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறனால, உங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கு கிரக கோச்சாரங்கள் சம்மதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சம்மதிக்குது. நான் வந்து வேற்று மதம், நபர், இனம், மொழி நபர்களை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அந்த பொண்ணை ரொம்ப வருடங்களாக காதலிச்சுட்டு இருக்கேன். இந்த காதல் திருமணத்துல போய் நடக்குமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா இது ஒரு முதல் தர யோகமா இருக்கும். 2வது ஒரு நல்ல ஒரு யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கடந்து வந்துட்டேன். நிறைய காம்ப்ரமைஸ் நடந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது மறுபடியும் பிரிஞ்ச கணவன் மனைவி சேருவதற்கு இருந்தாலுமே இது வந்து ஏதோ ஒண்ணு ஒத்துக்காது, இனிமேல் சரியா போகாது அப்படின்னு எங்களோட மனசுல தெரிவிக்குது. நாங்க வந்து கோர்ட் டைவர்ஸ் கேஸ்ன்னு போகலான்ட்டு இருக்கோம். இந்த நேரம் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மன உளைச்சல்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா சுக்கிரன் கேதுவோட இணையறதுனால, மனைவி சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸ் நாங்க முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேர்களுக்கு இந்த நேரம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுமூகமா நடக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். அதே போல விருச்சிகம் தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்களுக்கும் சொல்லாது அல்லது மனசுலயே போட்டு கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. இப்படி 7, 11 தொடர்பு பெற்றாவே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தரத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முதல் கல்யாணம் ஆல்ரெடி வந்து பிரச்சனை முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. 2வது கல்யாணத்துக்கு எங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்துறாங்க. ஏன்னா 11ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால 2வது கல்யாணத்துக்கு வற்புறுத்துறாங்க. இந்த நேரம் நான் திருமணத்துக்கு வந்து சரின்னு சொல்லலாமா, வேண்டான்னு சொல்லலாமா, இல்லை என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன், எனக்கு ஒர்க்கை மட்டும்தான் இனிமேல் கான்சன்ட்ரேஷன், எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வீட்டில் இன்றைக்கி பாருங்கள் சூரியன் பலமாக இருக்குது. அப்போ பலமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வீட்டில் ஆளுமை செலுத்துவாங்க. இப்போ செலுத்தும் போது உங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், அப்பா வழி சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உங்களோட பெரியப்பாவாக இருக்கட்டும், இல்லை வேண்டாம் கல்யாணம் பண்ணி ஆகணும், அடுத்தது என்னன்னு பாரு, ரொம்ப வருஷம் விட முடியாது அப்படின்னு உங்களை வற்புறுத்தி 2ஆம் திருமணத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அதனால் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சவங்க இனி வரக்கூடிய நேரமாவது நல்லா இருக்குமா? 2வது திருமணமாவது ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்குமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 11ஆம் இடத்துல கேது சம்மந்தப்படுறதுனால நான் ஏற்கனவே வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மனைவி பேரில் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா? அது சார்ந்த அரசாங்க லோன் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே நடக்குமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு 11ஆம் பாவகத்தில் எவ்வளவு பலவீனமான கிரகங்கள் இருந்தாலும் 11ஆம் இடத்தை இயக்கும் போது எதிர்பாராத திருப்பங்களும் வெற்றிகளும் மன மகிழ்ச்சிகளும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். 11ஆம் இடம் எங்கே சப்போர்ட் பண்ணலாம்? ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தால் ஒரு எஃபர்ட்லேயே நம்ம ஜெயிச்சிடலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீச கிரகமோ வக்ர கிரகமோ இருந்தால் கொஞ்சம் ஒரு 2, 3 எஃபர்ட் போட்டக்கப்போ ஜெயிக்கிறோம். ஆனால் ஜெயிக்கிறது நிச்சயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம். அப்போ இதில் இருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள், விரக்திகள் இதெல்லாமே விலகி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இது நல்ல கோச்சாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதே போல் வரவு செலவு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு. கொடுத்த பணத்தை வெளியே வாங்கவே முடியல. ஆனால் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்தவங்கள நான் வந்து மிரட்டி ஏதோ ஒரு வழியில் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் கொடுத்தவங்க எல்லாருமே என்னையும் மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நான் நேருக்கு நேராக பேசுறதுனாலேயே என்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக வாங்கிடலாமா பொருளாதாரத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரத்தை உங்ககிட்ட கொடுத்த பணத்தை நிச்சயமாக திரும்பி பெறக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இத்தனை மற்றவங்க சொன்னதோட அட்வைஸ் விருச்சிகம் கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்காது. காதில் வாங்கிட்டு தனக்கு என்ன சரியோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இப்போ ராசியாதிபதி குருவோட சேர்ந்து ராசியை பார்க்குறாரு. அதனால் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கோச்சாரம் நல்லா குருவும் செவ்வாயும் பலமாக இருக்கக்கூடியது. குரு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 20 டிகிரியில் இருந்தாலும் செவ்வாய் 25, 26 டிகிரி பெற்று ராசியை பார்க்கறதுனால இழந்த தைரியம், தன்னம்பிக்கையை மீட்டெடுத்து
அடுத்தது என்னன்னு புதுசு புதுசா ஒவ்வொரு விஷயங்களும் யோசிச்சு பண்றதுக்கு இது கோச்சாரம் ஒரு நல்ல கோச்சாரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். விருச்சகம் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாமே எனக்கு நடக்கும்னு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல குத்துறது, ஏமாற்றம் பண்றது, இவங்க ஏமாத்த போறாங்கன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஏமாத்திட்டாங்க. ஆனா இப்ப நினைக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் ஏமாறுவேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.